பேராசை கொண்ட அவள் மனதினில் நிறைந்திருக்கும். காதல் மனதெல்லாம் பரவி இருக்கும். ஏய் நிறுத்தடி, நாங்க வந்தன வை. ஓ, என்னுடைய குரலை கேட்பதற்காக ஏங்கி காத்திருக்கும் உந்தன் ஏய் உன்ன இன்னைக்கு அத கூட இல்ல ஜெனி என்கிட்ட கூட இல்ல இல்ல கூடன்னு சொன்ன. இல்ல தரமாட்டேன். கூடன்னு சொல்றல கூட. ஏய் கூட தரமாட்டேன். பொடி. இதெல்லாம் நான் ஜெனியோட டைரியில படிச்சது. இதே பங்களாவில் தான் ஜெனியும் மீராவும் அவங்களோட அறையிலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள யார் கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணாங்க, இது எதுவுமே தெரியாது. அத போலீஸ் சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா இந்த பங்களா பூட்டியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7 பேச்சுலர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. அவங்க கதி என்னன்னு உனக்கே தெரியும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நான் கனவுல பார்த்ததும் இதை தேடி நான் இங்க வந்ததுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். you're right. அதான் சொல்றேன், இங்க நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கே தெரியாம என்னை இங்க கூட்டிட்டு வந்தது எதுக்காக? பாரு. இதுதான் ஜெனியும் மீராவும் தங்கி இருந்த அறை. இதுவரைக்கும் யாருக்கும் அதை திறந்து பார்க்கணுங்கிற தைரியமே வரல. பிணங்கள் இருந்ததும் இங்கேதான். பேய் அங்கதான் இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? அங்க பாத்தியா, அதுதான் மீராவும் ஜெனியும். இங்க வா, கேளு. கேக்குதா? சி பாத்தியா?
நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லை. அங்க பாரு, அங்க பாரு என்ன இருக்கு. நல்லா பாரு. சார், இப்ப நீ என்ன நினைக்கிற? நோ சார், என்னால இப்பவும் இதை நம்பவே முடியல. ஒருவேளை இந்த டெக்னிக்கல் வித்தையெல்லாம் நீங்களே பண்ணிருக்கலாம்ல. சோ உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? இல்ல சார், ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இங்க நீங்க தனியா இல்ல, உங்க கூட வேற யாரோ இருக்காங்க. நீ சொல்றது சரிதான். நான் இங்க ஒண்ணு தனியா இல்ல, அதை மட்டும் நீ மறந்துடாத. எனக்குள்ளே என்னை தேடி எனக்குள்ளே தேடி திரியும்போது என் உள்ளத்தில் நான் பார்த்தது எனக்குள்ளே உன் முகம் மட்டும். அரும்பாக்கம் SD காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். லிட்ரேச்சரை மீராவை விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பிஎட் முடிச்சுட்டு நாங்கள் நல்ல டீச்சர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு நடுவில் நான் நிறைய வரிகளை தமிழில் எழுத ஆரம்பித்தேன். அதை மீரா கவிதைன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவா. அப்படி தான் நான் முதல் முறையாக தமிழில் ஒரு கவிதை எழுதினேன். என் கவிதையை கேட்டு முதல் முறையாக ரசித்ததும் கேள்வி கேட்டதும் அவ தான், என்னோட மீரா. நான் எழுதின முதல் கவிதையும் அவளை பற்றி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருப்பா அவ. சில நேரத்தில் அவ மேலே எனக்கே காதல் வந்திருக்கு. எனக்குள்ளே இருந்த காதலை தெரிஞ்சுக்கிட்ட நேரம்தான் அது. கூட ஜெனி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதோ உன் முகம் பார்க்க காத்திருக்கும் நீ முகம் பார்க்கும் கண்ணாடி கூட. அதை படிச்ச மீரா சந்தோஷமா என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா. அதுதான் என் கவிதைக்கு கிடைச்ச முதல் பரிசு.